இந்த கதையில் நீங்கள் தான் முக்கிய கதாபாத்திரம். ஒரு நாள் ஒரு விமானியுடன் ஒற்றை பயணியாக விமானத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். திடீரென்று விமானத்தின் என்ஜின் பழுதடைந்து விடவே விமானி உங்களிடம் பேராஷூட் ஒன்றை கொடுத்து தப்பிவிடுமாறு கூறுகிறார். நீங்களும் பேராஷூட்டை எடுத்துக்கொண்டு குதித்து விடுகின்றீர்கள். அந்த பேராஷூட்டோ உங்களை ஒரு அடர்த்தியான காட்டிற்குள் எடுத்து சென்று இறக்கி விடுகிறது. காட்டின் எல்லா புறமும் ஒரே மாதிரி இருக்கின்றது. சில நொடிகள் சுற்றி முற்றி பார்க்கின்றீர்கள். அப்போது ஒரு பலகையில் காட்டின் இரு விதிகள் எழுதப்பட்டு இருக்கின்றது. முதல் விதி, மனிதர்கள் எவரேனும் காட்டிற்குள் நுழைந்துவிட்டால் சரியாக ஒரு மணி நேரத்தில் மிக கொடிய விலங்குகள் மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு மோப்பம் பிடித்து வந்து சேரும். இரண்டாவது, கிழக்கு பக்கமாக சென்றால் மட்டும்தான் அந்த காட்டை விட்டு வெளியே செல்ல முடியும். கிழக்கு திசை எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த இடத்தில் திடீரென்று ஒரு தேவதை உங்கள் முன் தோன்றுகிறது. இரு பொருட்களை நீட்டுகிறது. ஒன்று மணி பார்க்கும் கடிகாரம். அதன் மூலம் தப்பிக்க எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை மட்டும் பார்த்துக் கொள்ளலாம். மற்றொன்று திசை காட்டும் கருவி. இந்த கருவி மூலம் உங்களுக்கு தப்பி செல்லக்கூடிய திசை மட்டும் தெரியும். தேவதை இந்த இரு பொருட்களில் ஏதேனும் ஒன்றை மட்டும் தான் நீ எடுத்துக்கொள்ள முடியும். உனக்கு எது வேண்டும் என்று கேட்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எந்த பொருளை தேர்வு செய்வீர்கள்? ஆம், உங்கள் யூகம் சரிதான். திசை காட்டும் கருவிதான். இந்த கதைக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது சரியான திசையில் செல்லக்கூடிய முடிவே பெரிய வெற்றியை தருகிறது.